ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி விஎல்இ மற்றும் இசேவை தமிழ்நாடு. சிஎஸ்சி ஐடி வைத்திருப்போருக்கு 3 புதிய சர்வீசஸ் புதுசாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது சிஎஸ்சி ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா 3 வகையான சேவையை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன சேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 வயசுக்கு மேற்பட்டோருக்கு பிஎம்ஜேஒய்க்கான அந்த ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்க பாருங்கள், அது நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ 70 வயசுக்கு மேலே யார் இருந்தாலும் சரி, அவங்க ஆதாரம் வச்சு அவங்களுக்கு இலவசமாக 5 லட்சத்துக்கான மருத்துவ காப்பீட்டுக்கான அட்டைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். அதுக்கடுத்து செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிபே லைட்டில் பார்த்தா புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டிஜிபே லைட் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்பிசிஐயின் வழிகாட்டுதலின்படி டிஜிபே லைட்டில் அந்த டிஜிட்டல் மணி டிரான்ஸ்ஃபர் பரிவர்த்தனை செய்யும் செயல்பாட்டில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. பரிவர்த்தனை செய்வதற்கான புதிய செயல்முறை இதில் இணைக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்தமான புதிய இன்ஃபர்மேஷன்னா, அதாவது நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து வாடிக்கையாளர்கள் முதல் முறை டிஜிபே லைட் மூலம் தங்களது பயனாளிக்கு பணம் செலுத்த வரும்போது வாடிக்கையாளர் தனது பேன் அல்லது ஆதார் நகலை விஎல்இடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதை விஎல்இ ஸ்கேன் செய்து நமது டிஜிபே லைட் சர்வரில் அப்லோட் செய்ய வேண்டும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தா முதல்ல டிஜிபே லைட் மூலமாக யாராச்சும் கஸ்டமர் பேமெண்ட் பண்ண வராங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து ஆதார் கார்டோ அல்லது பேன் கார்டோ ஜெராக்ஸ் வாங்கி அதை ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. முறை டிரான்சாக்ஷனை மட்டும் இது பொருந்தும், அதுக்கடுத்த வர டிரான்சாக்ஷனுக்கு தேவையில்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு வாடிக்கையாளர் 30 நாட்களுக்கு அதிகபட்சமாக 25,000 ரூபாய் வரை மட்டுமே அவர்களது பயனாளிக்கு டிஜிட்டல் மணி டிரான்ஸ்ஃபர் மூலமாக செய்ய முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது 2வது புதிய ஸ்கீம். 3வது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது பொறுத்த வரைக்கும் ஃபிஷரிஸ் நேஷ்னல் ஃபிஷரிஸ் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபிஷரிஸ் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு சார்பில் மீனவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே மீனவருடைய எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சகத்தின் ஒரு புதிய முயற்சியாக நாட்டில் உள்ள அனைத்து மீன்சார் தொழில் சம்பந்தப்பட்ட தனிநபர் மற்றும் தொழில் நிறுவனங்களின் விவரங்களை சேகரித்து டிஜிட்டல் மயமாக்க நேஷனல் ஃபிஷரிஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்ற பெயரில் பார்த்தா ஒரு புதிய சேவையை சிசியில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சேவையில் ஒரு விஎல்இன் பங்கானது மீன்சார் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ள அனைவரது விவரங்களையும் சேகரிப்பது இதில் முக்கியமான ஒரு பங்காகும். ஸோ இதுக்கு எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்காக 15 ரூபாய் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஊரில் யாராச்சும் மீன் பிடிக்கிற தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வெப்சைட் மூலமாக அப்டேட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்எஃப்டிபி அப்படின்ற வெப்சைட் மூலமாக நீங்கள் போயிட்டு சம்மந்தப்பட்ட மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறவங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான 3 முக்கிய அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.